வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 89 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் உயர்த்தி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வருகிறது. இந்த புதிய விலையின்படி சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 67 ரூபாய் 13 காசுகளுக்கும் டெல்லியில் 67 ரூபாய் 62 காசுகளுக்கும் விற்கப்படும். இதேபோல் கொல்கத்தாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய் 24 காசுகளுக்கும் மும்பையில் 74 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும். 1 லிட்டர் டீசல் சென்னையில் 58 ரூபாய் 2 காசுகளுக்கும் டெல்லியில் 56 ரூபாய் 41 காசுகளுக்கும் விற்கப்படும். இதேபோல் கொல்கத்தாவில் 1 லிட்டர் டீசல் 58 ரூபாய் 67 காசுகளுக்கும் மும்பையில் 58 ரூபாய் 67 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படும். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் தஞ்சை தொகுதியில் 36 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதில் 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 15 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இதனிடையே சுயேட்சை வேட்பாளர் ஜெகநாதன் என்பவர் தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்றதால் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் அதிகாரி சுரேஷ் தெரிவித்தார். இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை அடுத்து சின்னம் ஒதுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மதுரை, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக, திமுக வேட்பாளர்கள் உட்பட 28 பேர் அடங்கிய இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மாம்பழ சின்னம் ஒதுக்காத காரணத்தால் பாமக வேட்பாளர் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுள்ளார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாமக வேட்பாளர் செல்வம் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவருக்கு கட்சியின் சின்னமான மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சின்னம் கிடைக்காத அதிருப்தியில் தேர்தலை புறக்கணித்து தனது மனுவை வாபஸ் பெறுவதாக பாமக வேட்பாளர் செல்வம் அறிவித்துள்ளார். இதற்கு அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் செய்த சதியே காரணம் என்று செல்வம் கூறியுள்ளார். இதேபோல் அரவக்குறிச்சி தொகுதியில் மொத்தம் 39 பேர் இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். மொத்தம் 46 மனுக்கள் போட்டியிட தகுதியுள்ளது என ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இன்று 7 பேர்கள் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர். இதையடுத்து அரவக்குறிச்சி தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் உட்பட 39 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 34 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் முதல்வர் நாராயணசாமி, அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் உள்ளிட்ட 9 பேர் இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். முன்னதாக விஜயலட்சுமி என்ற சுயேட்சை வேட்பாளர் வாபஸ் பெற்றார். இதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. கடலில் எல்லை தாண்டும் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று டெல்லியில் நடைபெற்ற இந்திய, இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையேயான பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. மீனவர்கள் பிரச்சினை குறித்து டெல்லியில் இன்று இந்திய மற்றும் இலங்கை அமைச்சர்கள் பங்கேற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இந்திய தரப்பில் மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா சுவராஜ், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எல்லை தாண்டும் போது மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என இரு நாட்டு அமைச்சர்களும் அப்போது முடிவு செய்தனர். அவசர அழைப்புகளாக தொலைபேசி எண்கள் அமைக்கவும் இரு நாட்டு அமைச்சர்களும் ஒப்புதல் அளித்தனர். 6 மாதங்களுக்கு ஒருமுறை இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்துவது எனவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக கூட்டுக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் படகுகளை விடுவிப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. இக்கூட்டுக்குழு கூட்டம் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான நிரந்தரமான தீர்வை நோக்கி இந்த இன்றைய அமர்வு நடைபெற்றிருக்கிறது என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சம்பந்தமாக, இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவதற்காக ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் அமர்த்தியிருக்கின்றார்கள். அதனுடைய முதல் அமர்வு அடுத்த மாதமே நடைபெறும் என்று நம்புகின்றேன்.
தேசத்தின் பாதுகாப்புக்கு துரோகம் இழைத்ததற்காகவே என்டிடிவி இந்தியா தொலைக்காட்சிக்கு தடை விதித்துள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இந்திய கட்டுநர் சங்க பவள விழா நிறைவு நிகழ்ச்சி சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பதான்கோட் தாக்குதலின் போது தேசத்தின் பாதுகாப்புக்கு துரோகம் இழைக்கும் விதமாக தடை செய்யப்பட்ட காட்சிகளை ஒளிபரப்பியதற்காக என்டிடிவி இந்தியாவுக்கு ஒருநாள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது புதிதல்ல என்றும் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட காட்சிகளை ஒளிபரப்பிய பல்வேறு ஊடகங்களுக்கு பல மாதங்கள் கூட தடை விதிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். This decision accordingly was only culmination of the larger security concerns being expressed since 2008 Mumbai terror attacks. The inter-ministerial committee that recommended action against the channel did so after duly acknowledging an instant reach and power of television, unlike other media, only recommended suspension of telecast just for one day as a token. சென்னையில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை வரவேற்பதற்காக திருச்சியில் இருந்து கொண்டுவரப்பட்ட யானையை வனத்துறை அதிகாரிகள் மீட்டனர். தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தனியார் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. இதில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை வரவேற்பதற்காக திருச்சியில் இருந்து யானை கொண்டு வரப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்று யானையை மீட்டனர். இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக வேப்பேரியில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு யானை கொண்டு செல்லப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் 5451 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 எழுத்துத் தேர்வு நாளை 301 மையங்களில் நடைபெறுகிறது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து உள்ளிட்ட 5451 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு நாளை நடைபெறுகிறது. இத்தேர்வை 15 லட்சம் பேர் எழுத உள்ளதாகவும் இதற்காக மாநிலம் முழுவதும் 301 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வில் கலந்து கொள்கிறார்கள். தேர்வை எழுத செல்பவர்கள் செல்போன், கால்குலேட்டர் உள்ளிட்ட எவ்விதமான மின்னணு சாதனங்களும் கொண்டு செல்லக்கூடாது என தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்வு நுழைவு சீட்டை www.tnpsc.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் ஒருமித்த வளர்ச்சியடைந்த முதல்நிலை மாநிலமாக தமிழகம் தேர்வு பெற்றுள்ளது. இந்தியா டுடே குழுமத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவின் 21 பெரிய மாநிலங்களில் பொருளாதாரம், வணிகம், சுகாதாரம், கல்வி, மகளிர் நலம் உள்ளிட்ட துறைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து துறைகளிலும் உள்ளடக்கிய இந்த ஆய்வில் ஒருமித்த வளர்ச்சியடைந்த முதல்நிலை மாநிலத்திற்கான விருது தமிழ்நாடு மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது. இவ்விருதினை மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வழங்கிட தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் பெற்றுக் கொண்டார். திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 31ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை 4:30 மணிக்கு கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. சிங்கமுகன், யானைமுகன் என வேறு வேடங்களில் வந்த சூரன் தனது சுயரூபத்தில் வந்து முருகனின் வேலுக்கு விழுந்தபோது அங்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகர கோஷம் எழுப்பியது விண்ணதிர செய்தது. இந்நிகழ்ச்சியை நேரில் காண சுமார் 5 லட்சம் பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் கூடியிருந்தனர். சூரசம்ஹார விழாவையொட்டி திருச்செந்தூரில் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் முதன்முறையாக திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் பறக்கும் ஹெலி கேமரா மூலமும் கண்காணிக்கப்பட்டது. ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்ட சூரசம்ஹார விழாவை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இன்று மாலை 4:20 மணி முதலே நேரலையில் ஒளிபரப்பியது. மேலும் இந்த நிகழ்ச்சி நியூஸ் 7 தமிழின் ஃபேஸ்புக் இணைய பக்கத்திலும் முதன்முறையாக நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. இதை ஃபேஸ்புக்கில் லட்சக்கணக்கான நேயர்கள் பார்த்து மகிழ்ந்தனர்.
தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் பின்தங்கியிருப்பது கவலை அளிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஐஐடி கல்வி நிறுவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 5க்கும் மேற்பட்ட வரி விதங்கள் உள்ளதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். 8 சிமி பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது பலத்த சந்தேகங்களை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் பின்தங்கியிருப்பது கவலை அளிப்பதாகவும் ப. சிதம்பரம் கூறினார். தொழில் தொடங்க ஏற்ற மாநிலங்கள்ல தமிழகத்துக்கு 18வது இடம் தள்ளப்பட்டிருக்கு. தெலுங்கானா, ஆந்திரா முன்னிலையில் இருந்திருக்காங்க. நீங்க ஒரு ஃபார்மர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இதை எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாடு நிதியமைச்சரை கேளுங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த என்ன மாதிரி தமிழக பாக்குறோம்னா நீங்க பார்க்கறதை போல கவலையோடு பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி அலுவலகம் அருகே சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் முயன்றதை கண்டித்து அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவன் அமைந்துள்ள சாலையில் அக்கட்சி சார்பில் இரு பக்கங்களும் பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இதனை சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அகற்ற வலியுறுத்தி மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினருடன் அப்பகுதிக்கு வந்தார். இதையடுத்து காவல்துறையினருடன் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலிலும் மேற்கொண்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தை கைவிட்டனர். முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னும் 10 நாட்களில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து கேட்டறிவதற்காக மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் இன்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என மருத்துவர்களும் அதிமுக நிர்வாகிகளும் தெரிவித்ததாக கூறினார். விரைவில் வீடு திரும்பி தமிழகத்தில் நல்லாட்சியை ஜெயலலிதா தொடருவார் என்றும் அருணகிரிநாதர் கூறினார். சில நாட்களிலேயே, இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 நாட்களில் அம்மா அவர்கள் போயஸ் தோட்டத்துக்கு திரும்பி விடலாம் என்ற நல்ல செய்தியை நமக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. மீண்டும் அம்மா அவர்கள் முழு உடல்நலம் பெற்று நல்ல ஆட்சியை, இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திடுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இதேபோல் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் உள்ளிட்ட பிரபலங்களும் இன்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதல்வர் உடல்நிலையில் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தனர். முதலமைச்சர் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் ரெட்டி தெரிவித்த கருத்துக்கள் அதிமுகவினரிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி தெரிவித்துள்ளார். டாக்டர் PC ரெட்டி அவர்களே சொன்னார்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பிரார்த்தனை, எங்க கட்சி தொண்டர்கள் பிரார்த்தனை, எங்கள் கட்சி மகளிரணி பிரார்த்தனை, அனைத்து மதத்தைச் சேர்ந்த மக்களுடைய பிரார்த்தனையும் நல்ல பலனை கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்லா இருக்காங்கன்னு நேற்று அவர்கள் ரெட்டி அவர்கள் சொல்லும் போது இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? மிக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மக்கள் பணியை தொடங்குவதற்கு முதலமைச்சர் அம்மா தயாராக உள்ளார். கோவை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராதாகிருஷ்ணன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 2008ஆம் ஆண்டு சிவசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் ராதாகிருஷ்ணன் உபகரணங்கள் வாங்கியதில் லஞ்சம் பெற்றது தெரிய வந்தது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்த ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் ராதாகிருஷ்ணனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டில் உள்ள 22 பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பிரதமர் அலுவலகம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியான தகவலை அடுத்து கடந்த மாதம் 22ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் சேலம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு அனைத்து தொழிற்சங்கத்தினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது லாபத்தில் இயங்கும் உருக்கு ஆலையை மத்திய அரசு நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி தனியார் மயமாக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
அடுத்த கட்டமாக நாடாளுமன்றம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். சேலம் உருக்காலை தொழிலாளர்கள் போராட்டம் என்பது இன்றைக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களுடைய போராட்டமாக மாறியிருக்கின்றது. இதன் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தமிழக மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றோம். மேலும் மாநில அரசு வரக்கூடிய அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மத்திய அரசின் முடிவிற்கு எதிராக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக கர்நாடக எல்லையான தளி வனப்பகுதியில் சுற்றித் திரியும் 30 யானைகள் தமிழக வனப்பகுதிக்குள் நுழையாமல் இருக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு தேவர்வெட்டா வழியாக 30 காட்டு யானைகள் 12 நாட்களுக்கு முன் வந்தன. இந்த யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்து வந்தன. இதைத் தொடர்ந்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் இருந்து 30 யானைகளையும் பட்டாசுகள் வெடித்து வனத்துறையினர் தளி பகுதிக்கு விரட்டினர். இந்நிலையில் இந்த யானைகள் மீண்டும் தமிழக வனப்பகுதிக்குள் நுழையாமல் இருப்பதற்காக 25 பேர் அடங்கிய வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் யானைகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கமிஷன் தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதால் எண்ணெய் நிறுவன முகவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. கமிஷன் தொகை வழங்க கோரி எண்ணெய் நிறுவனங்களுக்கான முகவர்கள் எரிபொருள் கொள்முதல் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் எண்ணெய் நிறுவனங்களின் முகவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்களுடன் மும்பையில் நடந்த பேச்சுவார்த்தையில் டீசலுக்கு 10 காசும் பெட்ரோலுக்கு 14 காசுகள் கமிஷன் தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அத்திப்பட்டியில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களில் வழக்கம் போல் எரிபொருள் கொள்முதல் செய்யப்படும் என்று முகவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மௌலிவாக்கத்தில் இடிக்கப்பட்ட கட்டிடத்தில் வீடு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீட்டை யார் வழங்க வேண்டும் என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அரசாங்கம் இதை இடிக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இழப்பீடு ஏற்படும். இதுக்கப்புறம் அவங்க அந்த காலத்தை தள்ள முடியாத வாழ்வாதார பயங்கர பாதிக்கப்படும். அவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு பக்கம் இழப்பீடும் கொடுக்கணும். அந்த இது கட்டுறது யார் நிறுவன பில்டர்ஸ் எடுத்தாலும் அவங்களும் இதுக்கு பொறுப்பு கண்டிப்பாக ஆகணும். இது கவர்மெண்ட்டு தான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா இப்போ ஒரு பில்டிங் கட்ட போனால் எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஜாப் தான் பார்த்து பண்ணணும். இப்போ அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. அவங்க பண்ணால் மட்டும்னால தான் கட்டி இடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். கம்பெனிக்கு இதை கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்கணுன்னா, ஏன்னா அவங்க தான் அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த லாயல்ட்டி அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன யூஸ்? அவங்கள நம்பி தானே கம்பெனி கஸ்டமர்ஸ் எல்லாம் கிளைண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்தது. காசு அவங்கள நம்பி தான் கொடுத்தது. கவர்மெண்ட் கொடுக்கணுன்றது இல்லை, கம்பெனி கொடுக்கணும். இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா அரசாங்கம் போய் முன்னாடி தலையிடணும். தலையிட்டு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுக்கு வலுவான அஸ்திவாரம் போடுறாங்களா என்ன ஏதுன்னு முறையாக அரசாங்கம் பார்க்கணும். ஆனால் அரசாங்கம் இது கூட பார்க்காம அவங்க கட்டி முடிச்சு பாதியிலே இப்போ இடிங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் முழுக்க லாஸ். இதுக்கு முழுக்க காரணம் அரசாங்கம் தான். 2 பேரும் தப்பாக சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்காரங்கள இவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. இவங்களும் காசு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டு தான் இடிச்சிருக்காங்க. அதனால் 2 பேரும் கம்பெனியும் கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். அதான் நியாயம், மக்கள் தீர்ப்பு. அதான் நல்லது. அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும்னா அரசாங்கமே முன்னாடி அந்த மக்களுக்கு தேவையான அந்த தொகையை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் மக்களாகிய எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அரசாங்கத்துக்கு. அமெரிக்க மக்கள் உலகமயமாக்கலுக்கு எதிராக மாறி வருவதாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்புக்கு பெருகி வரும் ஆதரவு இதை உறுதிப்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் அமெரிக்க அதிபர் தேர்தல் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் பேட்டி அளித்து வருகின்றனர். அதில் சில பேட்டிகளை தற்போது காணலாம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். ஒரு 2வது டிபேட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு நினைச்சீங்களேன், ட்ரம்ப்போட பெர்சன்டேஜ் ஒரு 5% அதிகமாயிருக்கு. அவருடைய ஒப்பீனியன் போல்ஸ் அவரோட பார்த்த வரைக்கும் 5% அதிகமாயிருக்கு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி, அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்றது, இதனால அவர் என்ன புதுவிதமான ஒரு டைமென்ஷன்ஸ் என்ன கொண்டு வராருன்னா இந்த மாதிரி சில கண்ட்ரோல்ஸாக ரிலீஸ் பண்றதுனால சில வேலை வாய்ப்பு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது பெரும்பான்மையான மக்கள் நம்புறாங்க. இப்ப
நம்ம சொல்ல போற இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நிச்சயமா நிச்சயமா இது ரத்தீஷ் எப்படி பார்க்கறான்னு பார்க்கலாம். ரத்தீஷ், நீங்க எப்படி பார்க்கறீங்க? வெள்ளையின மக்கள் வந்து அதிகமா குடியரசுக் கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த மனப்போக்கு அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? அமெரிக்க மக்கள் வந்து உலகமயமாக்கலுக்கு இப்ப எதிராக மாறிட்டாங்க. உதாரணமா 22 வருடத்துக்கு முன்னாடி உருவான அந்த நாஃப்டா அக்ரிமெண்ட், நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் எல்லாருமே பயன்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பணவீக்கம் அதிகமாக மக்கள் வந்து பணத்தை செலவு பண்ண பணம் இல்லாத மாதிரி ஒரு சூழலும், வேலையின்மைங்கிற ஒரு சூழலும் உருவாக மக்கள் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக போயிடுறாங்க. ஸோ எதிராக போறதுனாலதான் இன்னைக்கு அந்த உலகமயமாக்கலுக்கு எதிராக சில கொள்கைகளை வைக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ஆதரவு இன்னைக்கு பெருகிறதுக்கான காரணமும் அது ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த சட்டவிரோதமான ஒரு குடியேற்றம். ஹிஸ்பானியர்களோட பாப்புலேஷன் வெள்ளையர்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸை பாக்குறாங்க. இன்னும் அடுத்த 10 வருஷத்துல ஹிஸ்பானிக்கோட பாப்புலேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அது வந்து தன்னோட அரசியல் முக்கியத்துவத்தை வந்து குறைத்து விடுமோங்கிற ஒரு அச்சம் வெள்ளையர்களுக்கு இருக்குது.